வணக்கம். சார் வந்து சாமிக்கண்ணு, காரைக்குடி பக்கத்தில் ஆத்தாங்குடியில் இருக்காரு. நம்மளை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு வீடு எனக்கு செஞ்சு கொடுங்க, தெற்குத்தலை வீடு அப்படின்னு கேட்டிருந்தாரு. 2022 நம்மகிட்ட பார்த்து பேசி, வெளிநாட்டில் இருக்காரு. வெளிநாட்டிலேருந்து ஃபோன் மூலியமாக நம்மகிட்ட பேசி, நீங்கள் நான் அட்ரஸ் சொல்லுங்கள் சார், நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம கிட்ட இடத்த காலையில் மழையை பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. இவருக்கு ஒரு தெற்கு பக்கத்தில் ஒரு இடம், அந்த இடம் வந்து தெற்கில் போனோம்னா கிழக்கு மேற்கு ரோட்டுக்கும் வடக்கு பாகத்தில் இடம் இருக்குது. அந்த வடக்கு பாகத்தில் இருக்கிற இடமும் போனோம்னா மறுபடியும் அதனால இந்த ரோட்டில் போனால் அந்த ரோட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி கார்னர், அதாவது இடம் வந்து ஒரு சொல்கிற அளவுக்கு ஒரு சதுரமாக இல்லை, 3 சதுரமாக இருக்குது. அப்புறம் நேரில் வந்து பார்த்தோம், அந்த ஒரு இடத்த ஒரு பேரில் இருக்கிற இடத்த 3ஆக கட் பண்ணணும். எந்த மாதிரி கட் பண்ணால் அது மேன்மைக்கு வருமோ அந்த மாதிரி கட் பண்ணி முதல்ல இடத்த தேர்வு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தேர்வு பண்ணி இடத்துல தெற்குத்தலை வாசல் போட்டு எந்த மாதிரி அமைப்பு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பசுமனையை அமைச்சு கொடுத்து, இவருக்கு ஒரு 1200 சரியா 1200 சடியில் ஒரு வீடு வந்து தெற்கு பகுதியில் மற்ற படிக்கட்டு போட்டு, கார் பார்க்கிங் கிடையாது, படிக்கட்டு போட்டு போட்டிக்கை போட்டு ஒரு தெற்குத்தலை வாசலை அமைச்சு கொடுத்தோம். அமைச்சு கொடுத்து 2023 4 கிரகப்பிரவேசம், 22 வரைபடம் வாங்குறாரு. வீடு கட்டுறாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் வீடு கட்டுறாரு. வாங்கி ஒரு 5-6 மாதம் கட்டல. அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்தார். வீடு கட்டி ஒரு 1.5 வருஷத்தில் சம்பாதிச்சு தான் சொன்னார். என்கிட்ட சொன்னார், ஒரு 5 வருஷம் கையில் வச்சுருக்கேன்னா சம்பாதிச்சு தானே வீடு கட்டணும் அப்படின்னாரு. தாராளமாக சம்பாதிச்சுட்டு வீடு கட்டிட்டு எனக்கு கொடுங்க, கடன் அடைச்சிட்டே கொடுக்கணும். இன்றைக்கி வந்து வீடு கட்டி 26 லட்ச ரூபா ஆயிருக்கு. போன மாதம் 20 கிரகப்பிரவேசம் வந்து ஜூன் மாதம் 6-8 மாதம் ஜூன். இந்த ஒரு 8 மாதத்தில் ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருந்துருக்குது. அதை கடனாக அடைச்சிட்டு இன்னும் 1 லட்சமோ 1.5 லட்சமோ பாக்கி இருக்குது. அவ்வளோதான். இது வந்து ஒரு 4 மாதமான 5 மாதமான அந்த கடன் அடிச்சிடுவார். மாதம் ஒரு 60,000 ரூபா சம்பாதிக்கிறாரு வெளிநாட்டில். என்ன ஊர்? இல்லை, இன்றைக்கி சம்பாதிக்க ஊருக்கு சிங்கப்பூரில் இருக்காரு. மாதம் ஒரு 60,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. நம்மளை நம்பி யாருன்னு இவர் நம்மள தெரியாது. இவர் மூஞ்சி நான் பார்த்ததில்ல, என் மூஞ்சி அவர் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் முதல் முறை இன்றைக்கி வர சொல்லி, சார் நீங்கள் வந்து ஒரு 30 மீட்டர் பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னாரு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறை வந்து இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பத்திரிக்கை அனுப்பிச்சுட்டாலும் என்னால் வர முடியல. இப்போ தான் நேரில் வந்து பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது நம்மளை நம்பி இன்றைக்கி வாஸ்து அப்படின்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வாஸ்து இருக்குது. அப்படி இருந்தாலும் ராஜயோக வாஸ்துனா அது கணக்கு தனி. இப்போ இவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது, என் முகத்தை அவர் பார்த்தது கிடையாது. ஏற்கனவே நம்ம புக்கு நம்ம யூடியூப்பில் செஞ்சு கொடுத்ததை பார்த்துட்டு நமக்கு பணம் கட்டி நம்மளை வர சொல்லி இடத்த முதல்ல தேர்வு பண்ணி அந்த இடத்துல எந்த அளவில் செய்தால் ராஜயோகமாக செஞ்சு தர முடியும் அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து, இவர் இன்றைக்கி கடன் கட்டிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருக்குது. அது ஒரு 2 மாதம் கட்டிடுவார். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நமக்கு விடிய தராது, நல்லா சுபிச்சமாக இருந்துட்டு அதை வந்து இன்றைக்கி இவரே மனப்பூர்வமாக சொல்லுவார். இப்போ என்னைய உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளாக நிறைய தேர்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் சொக்கலிங்கூர் பேசுகிறேன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் சிவலிங்க சொக்கலிங்கபுரம் ஆத்தங்குடி பக்கத்தில். பேர் சாமிக்கண்ணு. சாமிக்கண்ணா வந்து வீடு கட்டுறதுக்காண்டி கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்கு. இது வீடியோ கட்டுறதுக்காண்டி தேடிக்கிட்டு இருந்தால் அப்புறம் யூடியூப்பில் நிறையா பார்த்தேன். அப்புறம் சார் அந்த இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்கிட்ட கால் பண்ணி பேசி அப்புறம் வரைபடம் வாங்கினாங்க. அப்புறம் வர சொல்லி அந்த வேலையை பார்க்க சொல்லி இடம் 4 இடம் இருந்துச்சு. எந்த இடம் இருக்குன்னு வர சொல்லியிருந்தான். வந்து பார்த்தாங்க. அப்புறம் இந்த இடத்துல கட்டிக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் வரைபடம் கொடுத்தாங்க 2022. அப்புறம் ஒரு வரைபடம் வாங்கிட்டு ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணாங்க. 5 லட்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம்னு அப்புறம் ஆரம்பித்தோம். ஒரு 1 வருஷத்தில் கட்டி முடிச்சாச்சு. இப்போ பால் வச்சு ஒரு 8 மாதம் ஆகுது. எவ்வளோ முடிச்சது உங்களுக்கு? கட்டி முடிக்க 26 லட்ச ரூபா இருந்துச்சு. 26 லட்ச ரூபா இருந்துச்சு. இப்போ எல்லாம் கட்டியாச்சு. இப்போ ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா இருக்குது. நடுவில் வந்திருக்கேன். மறுபடியும் பண்ணால் ஓகே. மறுபடியும் ஊருக்கு போயிட்டு விட்டிங்கன்னா கடன் அடிச்சிடலாம். ரைட்டு, மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம். நம்ம திருப்தியாக வீடு வந்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம், நல்ல உடல் ஆரோக்கியம் ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு.
எப்படி இவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய நேரத்தை பார்க்காத ஒரு நம்பிக்கை உங்களுக்கு? நம்பிக்கை அந்த வீடியோ பார்த்தேன் சார் யூடியூப்ல. வீடியோ நிறைய பேர் பேட்டி விட்டு நம்ம ஒரு நம்புற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், எல்லா ஊருமே எடுத்து வச்சிருக்கேன், தமிழ்நாடு செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால நம்ம செஞ்சுருக்கோம். வீடு கட்டி முடிக்க மாட்டேன்னு முடிச்சாச்சு. ரைட்டு, ஒரு 5 லட்சம் வச்சுட்டு ஆரம்பிச்சிங்க, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு கட்டி இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், மனப்பூர்வமாக சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு இடம் வந்து ஒரு 3 இடங்க. அக்னிமுலையில் ஒரு இடம், ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்னிமுலை இடம், பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கன்னிமுலை இடமும் இவர் தான் கொஞ்சம் கோஸாக வந்தது. இந்த தெற்க பூந்தோம் அப்படின்னா வடக்கு போகிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காரு. அதாவது சொல்லப்போனால் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதது இடம். இவர் காலி மலையாக வச்சுருக்க வரைக்கும் அது இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இப்போ அந்த இடம் வந்து சரி வரலன்ட்டு அது எப்படி பிரித்தா ராஜயோகமாக வருமோ அந்த மாதிரி முதல்ல இடத்த வேலி போட சொல்லி 3 கட் பண்ணணும். கட் பண்ணி அந்த தெருவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அதை விட்டுட்டு நமக்கு எது அந்த இடத்த எப்படி எடுத்தால் இவர் முன்னு கொண்டாட முடியும் அப்படின்ட்டு அந்த பிஸ்கட் மாதிரி ஒரு இடத்த எடுத்து தேவையில்லாத இடத்த ஒதுக்கி விட்டு அதை வந்து தனி வேலி போட்டு இந்த இடத்துல வாசலை வச்சு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல போனால் 3 இடத்துக்கு வர மாதிரி ஒரு வழி வச்சிருந்தாரு. நான் வந்து 3ஐயும் தனித்தனியாக 3ஆக பிரித்தோம். ஒரு இடத்த வந்து 3ஆக பிரித்து விட்டு வடக்க ஒரு இடம், மேற்கு ஒரு இடம், தெற்க ஒரு இடம். அப்போ தெற்க இருக்கிறது நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம், வடக்க இருக்கிறது தனியாக ரோட்லேருந்து உள்ளே வரணும், மேற்கு இருக்கிறது மேற்கிலேருந்து உள்ளே வரணும், இது தெற்க இருக்கிறது தெற்கிலேருந்து உள்ளே வரணும் அப்படின்னு 3ஆக பிரித்து கம்பி வழி போட சொல்லி அதுக்கப்புறம் தான் கட்டடம்னு ஆரம்பித்தோம். அப்போ ஒரு இடத்த எப்படி சரியில்லாத இடமா இருந்தாலும் அது சரி பண்ணுறது எப்படின்னு முதல்ல சாஸ்திரம் தெரியணும். தெரிஞ்சு அதை கம்பி வேலை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், கம்பி வேலை போடாது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி கம்பி வேலி போட்டுட்டாங்க. கம்பி வேலி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அளவுக்கு தகுந்த மாதிரி கம்பி வேலி போட்டுட்டாங்க. ராஜயோகம்னா இந்த அளவுக்கு நீளம், இந்த அளவுக்கு அகலம் வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு கணக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்பி வேலி முதல்ல போட சொல்லி மொத்த அளவுல இருந்து ஒரு பிஸ்கட் மாதிரி ஒரு அளவு பிரித்து எடுத்து அதில் எந்த அளவில் வீடு கட்டினா ராஜயோகமோ அந்த மாதிரி பசுமான அமைச்சு கொடுத்தோம். இன்னைக்கு அமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவர் சாரே சொன்னார்க்கா, அன்னைக்கு சார் ஒரு 5 லட்ச ரூபா தான் கையில் நான் வச்சுருக்கேன், உங்களை நம்பி தான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை தான் இருக்குது, மீதி எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை, அதனால் எனக்கு நல்லபடியாக பார்த்து செஞ்சு கொடுங்க சார், நீ செஞ்சு கடனை வச்சுக்கிட்டு வீடியோ கொடுப்பாங்க. 2வது முறையாக அவங்க பழைய வீட்டில் குடியிருக்காங்க, அந்த வீட்டையும் பார்த்துட்டு போங்க சார், அந்த வீட்டில் குறை இருந்தால் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புது வீடு கட்டி இவங்க நல்லா இருக்கனால, புது வீடு கட்டி இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கனால, சார் நீங்கள் வந்து புது வீடு கட்டி இந்த 8 மாதத்துல எங்களுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கிறோம், அதனால் இந்த பழைய வீட்டில் வந்து ஏதாச்சும் சாஸ்திர குற்றங்கள் இருந்தால் அதையும் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லியிருந்தாரு. சரி, நேரில் வந்து இந்த புது வீட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த பழைய வீட்டில் இருக்க சாஸ்திர குற்றம் இருந்தாலும் அதுவும் தப்பை திருத்தி கொடுக்குறான்னு நேரில் வந்திருக்கோம். இவ்வளோதான் விஷயம். அதனால் கலை உண்மை, இந்த கலையினால் மக்கள் மேன்மைக்கு வரலாம். அதாவது ராஜயோக வாஸ்து அப்படின்னா மொத்த இடமும் ராஜயோகமாக இருக்கணும், அதில் வீடும் ராஜயோகமாக இருக்கணும், குழிக்கணக்கு பசுமான கரடமான செம்மமான இந்த மான்மான இது மாதிரி வந்து குழிக்கணக்கு நல்லா இருக்கணும். இவங்க குடும்ப ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கு ஏற்ற நல்லது கெட்டதும் செஞ்சு தரோம். அடுத்த பட்சத்தில் அந்த ராஜயோக நாட்கள் தனியாக ஒரு பட்டியலிட்டு அந்த நாட்களில் பூமி பஞ்சம் பண்ணுறது, வாசக்கால் வைக்கிறது, மேன்மைக்கு வர்றது பண்ணித்தரோம். இதெல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் ராஜயோகமாக தவிர வெறும் வரைபடத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாங்கிறது முடியாது. வரைபடம் எல்லாரும் போடலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு வீட்டில் இருக்கவங்க ஒரு 10வது படிச்சிருந்தா போதும், ஒரு மேஸ்திரியாக இருக்கவங்களுக்கு தெரியும், வீட்டுக்காரங்களுக்கு தெரியும், வரைபடம் இன்னைக்கு எல்லாருமே போடலாம். ஆனால் அந்த வரைபடம் ஜெயிக்குமா தோக்குமா சமப்படாமல் தருமா தெரியாது. வெற்றி அந்த வரைபடம் நெட்லேருந்து எடுக்கிற வரைபடம் ஜெயிக்குமா அல்லது தோற்று போகுமா அல்லது சமமாக போகுமா தெரியாது. நம்மக்கிட்ட இந்த மாதிரி செஞ்சால் வாழ்க்கையில் ராஜயோகமாக மேன்மைக்கு வரலாம், கஷ்டங்களுக்கு வந்து மேன்மைக்கு வரலாம். இவர் நல்லபடியாக ஒரு 5 ரூபா வச்சுக்கிட்டு ஆரம்பித்து ஒரு 5-6 மாதம் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் சம்பாதிச்சு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தார். ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிற்காத கட்டடம் முடிஞ்சது, கட்டடம் நிற்காத முடிஞ்சிருக்கு, கட்டடம் நிற்காத முடிஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்காரு, கடனும் கட்டியிருக்காரு. இந்த 1 ரூபா 2 ரூபா கடன் இன்னும் ஒரு மாதம் 4 மாதத்தில் கட்டிடுவார், 2-3 மாதத்தில் மாதம் 60 ரூபா சம்பளங்கிறாரு கட்டிடுவார். அப்போ ஒரு நம்பிக்கையாக செஞ்சோம்னா அந்த நம்பிக்கை ஜெயிக்கணும், அதுதான் ராஜயோகம். நிம்மதியாகவும் இருக்கணும். இந்த வீட்டில் வந்து படுத்தா நல்லா தூக்கம் இருக்குங்களா, நல்லா ஆரோக்கியம் இருக்கா, குடும்பத்தில் ஒத்துமை இருக்குது, தூக்கம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. இப்போ நல்லா குடும்பம் இங்கே வந்து படுத்ததுலேருந்து தூக்கமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, குடும்ப ஒத்துமை இருக்குது, வாங்கின கடனை கட்டியிருக்காரு. நமக்கு மனப்பூர்வமாக கூப்பிட்டு சார் 2வது இந்த பழைய வீட்டையும் பார்த்து கொடுங்க, அதுக்கு என்ன விஷயமோ அது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்போ இந்த செஞ்ச வீட்டுக்கு வீடியோ கொடுக்குறாரு, 2வது வீட்டுக்கு இது பார்க்க வந்திருக்கோம். இதுதான் விஷயம். மனப்பூர்வமான திருப்தி தான் உங்களுக்கு. ஓகே ரைட்டு, வணக்கம்.